வீக்லி 20 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணலாம். என்ன கைண்ட் ஆஃப் பார்ட் டைம் ஃபர்ஸ்ட் எடுத்தீங்க ஆக்சுவலி? நாங்க போன சின்ன சிட்டி அப்படின்றனால அங்க ஜாபே வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியா இருந்தது. அண்ட் ரெஃபரன்ஸ் தான் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். பட் நம்ம வீட்லயே பெருசா வேலை செய்ய மாட்டோம். நான் சின்ன சின்ன வேலை செஞ்சாலுமே இங்க வந்து மொத்த வேலையும் நாங்க தான் செய்யணும். ரெஸ்டாரண்ட்ல என்னென்ன வேலை இருக்குமோ எல்லாமே நாங்க செய்ற மாரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நடுவுல வால்மார்ட் கிடைச்சது. ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஹார்ட் ஜாபா இருந்தது. அண்ட் நெறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வால்மார்ட்ல வொர்க் பண்ணுவாங்க. ஸோ அங்க வந்து What do you do right now? இப்ப வந்து நான் வந்து ஒரு டாப் 5 பேங்க்ஸ்ல வந்து பிசினஸ் அனலிஸ்ட்டா இருக்கேன். Though it is a contract employee, what kind of pays scales are? கான்ட்ராக்ட்ல 2 கான்ட்ராக்ட்ஸ் இருக்கு சார். கான்ட்ராக்ட் ஃப்ரம் ஏஜென்சி, ஒன்னு கான்ட்ராக்ட் ஃப்ரம் டைரக்ட் கம்பெனி. ஸோ நீங்க டைரக்ட்டா கம்பெனிக்கு வரும்போது உங்களுக்கு நார்மலா இப்ப இங்க பே ஸ்ட்ரக்சர் இருக்கும்ல. ஸோ அதே மாரி பெர் ஹார்க்கு இவ்வளோன்றனால ஃபுல் டைமை விட ஒரு 75% கம்மியா தான் இருக்கும். ஏன்னா நடுவுல வந்து நானுமே ஃபர்ஸ்ட் மாஸ்டர்ஸ் தான் சார் போக ட்ரை பண்ணேன். ஸோ மாஸ்டர்ஸ் படிச்சா 1 இயர் படிச்சாலே ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் பெர்மிட் குடுப்பாங்க அப்படின்ற ஒரு அவேர்னஸ் இல்ல. ஏன்னா அப்போ வந்து So 20 hours தான் பார்ட் டைம் ஒர்க் பண்ணலாம். என்ன கைண்ட் ஆஃப் பார்ட் டைம் எடுத்தீங்க? வீக்லி 20 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணலாம். என்ன கைண்ட் ஆஃப் பார்ட் டைம் ஃபர்ஸ்ட் எடுத்தீங்க ஆக்சுவலி? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்க போன சின்ன சிட்டி அப்படின்றனால அங்க ஜாபே வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியா இருந்தது. அண்ட் ரெஃபரன்ஸ் தான் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். பட் ரெஃபரன்ஸ்க்குமே வந்து ஒருத்தரே 2, 3 பேரை ரெஃபர் பண்ற சிச்சுவேஷன்ல இருந்தனால, என் ஃப்ரெண்ட் வொர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் அன்னைக்கு சொல்லிட்டு இருக்கும்போது நான் கேட்டுட்டு இருந்தேன். சும்மா என் காதுல விழுந்துச்சு. இந்த மாரி நீங்க வந்து இன்னொருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. நீங்க டைரக்ட்டா அங்க வந்து கேளுங்க. மேபி அவர் ட்ரெய்னிங் குடுத்து எடுக்க சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ எனக்கு ஓகே. அப்ப அங்க ஏதோ ஒரு ஓப்பனிங் இருக்க மாரி தெரியுது அப்படின்னு சொல்லி நான் போனேன். ஒரு 3 வாட்டி ஃபர்ஸ்ட் டே காலையில போனேன். அப்ப வந்து அப்புறம் வாங்கன்னாங்க. சரி ஈவினிங் போனேன். அதுக்கப்புறம் ஓகே நெக்ஸ்ட் டே வாங்க மேனேஜர் இல்லன்னு சொன்னாங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் டே காலையில போனேன். அப்ப அவர்கிட்ட பேசினேன். இப்ப கிரவுட் இருக்கு. நீங்க வேணா ஈவினிங் வாங்கன்னாங்க. சரி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு மாரி ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது கொஞ்சம் ஒரு மாரி இருந்துச்சு. என்னடா இப்படி போய் நிக்கிறோமே அப்படின்னு. சரி நமக்கு வேணும் அப்படின்னு திரும்ப அன்னைக்கு ஈவினிங்கும் போனேன். அப்ப அவர் வந்து ஓகே என் ப்ரொஃபைல் ஆல்ரெடி நான் ரெஸ்யூம் குடுத்திருந்தனால அத பார்த்தாரு. பார்த்துட்டு ஓகே ப்ரொஃபைல்லாம் நல்லா தான் இருக்கு. நீங்க எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா கேட்டாரு. நான் காலேஜ் படிக்கும்போது வந்து சென்னையில வந்து லாங்லி பிட்ஸான்ற ஒரு கடையில வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது இப்ப இல்ல. ஸோ அப்போ ஒரு 3 மந்த்ஸ் வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் நான் சொன்னனால, சரி ஓகே நான் ட்ரெய்னிங் குடுக்குறேன். அண்ட் வந்து என்கிட்ட அப்ப சொன்னாரு, ஃபுட் லைசென்ஸ் நீங்க எடுக்கணும் எல்லாரும் அப்படின்றது சொன்னாங்க. ஏன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரி அப்படின்னால ஃபுட் லைசென்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அவர் என்கிட்ட சொன்னாரு, நீங்க எடுத்துட்டு சொல்லுங்க நான் பார்க்குறேன். ட்ரெய்னிங்க்கு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சது இப்போ நான் அத விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னா வேற யாராவது மறுபடியும் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால நான் அன்னைக்கு ஒரு 3 ஹார்ஸ் ஆகும் அந்த கோர்ஸ் முடிக்க. ஸோ நான் அன்னைக்கு நைட்டே முடிச்சுட்டு அவருக்கு நான் அந்த சர்டிஃபிகேட் வரும் ஆன்லைன்ல. அத அவருக்கு அனுப்பிச்சுட்டேன். சார் நான் முடிச்சுட்டேன். நீங்க எனக்கு சொல்லுங்கன்னு. ஸோ அவருமே எனக்கு வந்து ஓகே நீங்க நெக்ஸ்ட் டைம் ட்ரெய்னிங்கே வந்துருங்க டுமாரோ அப்படின்னாரு. அப்புறம் அவர் என்கிட்ட அதான் சொன்னாரு. நான் நெறைய பேர்ட்ட சொன்னேன். ஆல்ரெடி இப்போ வொர்க் பண்றவங்ககிட்ட சில பேர்கிட்ட இல்ல. அவங்களே இன்னும் எடுக்கல. நான் உன்கிட்ட சொன்னேன். நீ உனக்கு உடனே அதனால தான் உனக்கு ஜாப் தந்திருக்கேன். வேற உன் ப்ரொஃபைல்னாலயும் இல்ல, அவர் ரெஃபர் பண்றதுனாலயும் இல்ல அப்டின்னாரு. ஓகே சரி ஓகே. நம்ம ஒரு கிடைச்சது அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அப்ப ஃபுல்லாவே ஃபுட் இண்டஸ்ட்ரி தான். ஷவர்மா ஷாப்பு. ஸ்டார்ட்டிங்ல வந்து ஏன்னா இப்ப நம்ம வீட்லயே பெருசா வேலை செய்ய மாட்டோம். நான் சின்ன சின்ன வேலை செஞ்சாலுமே இங்க வந்து மொத்த வேலையும் நாங்க தான் செய்யணும். ஒரு ரெஸ்டாரண்ட்ல என்னென்ன வேலை இருக்குமோ எல்லாமே நாங்க செய்ற மாரி இருந்துச்சு. அண்ட் நான் பெருசா பீஃப் அதெல்லாம் பெருசா நான் குக் பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டேன். பட் நான் அங்க சமைக்கிறேன் அப்படின்றனால நான் அங்க டேஸ்ட் பண்ணல அப்படின்னா நான் கஸ்டமருக்கு குடுக்க முடியாது. ஸோ அப்படின்றதுக்காக தான் நான் அங்க பீஃப் சாப்பிட ஆரம்பிச்சேன். பட் எனக்கு என் வீட்ல எதுவும் அது மாரிலாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனாலேயே அங்க ஃபுட் சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். வித்தியாசமான ஃபுட் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறது. அண்ட் எனக்கு குக்கிங் புடிக்கும். ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் ஜாலியா இருந்து. பட் இனிஷியலா ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்தது ஒரு 4 மந்த்ஸ். ஏன்னா புதுசு புதுசா கத்துக்கிட்டீங்க அப்படின்னால ஒரு 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் எனக்கு அது எனக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் புது புது பீப்பிள் வராங்க. ஸோ அப்ப அவங்கள நாங்க ட்ரெயின் பண்ணிட்டு இருப்போம். அண்ட் வீக்லி 20 ஹவர்ஸ் அப்படின்றனால ஷிஃப்ட்ஸ் எங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் மோஸ்ட்டா ஒரே ஷிஃப்ட்ல தான் இருப்போம். ஏன்னா எங்களுக்கு காலேஜ் டைம் டேபிள் மாரி இருக்கும். 2 பேரும் ஒரே ஷிஃப்ட்ல இருப்போம். என்ன அப்படின்னா ஷிஃப்ட் நான் இப்ப காலேஜ் படிக்கிறதுனால ஷிஃப்ட் எங்களுக்கு சேஞ்ச் ஆகுறதுனால நாங்க நைட் ஷிஃப்ட் பண்ற வேண்டியதா இருக்கும். க்ளோத்திங் ஷிஃப்ட்ஸ்ன்னு. அண்ட் வந்து வின்டர் வந்து டொரண்டோவோட டிமென்ஸ்லலாம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா அப் நார்த் அப்படின்றனால வின்டர் அதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் வின்டர் இருக்கும். ஸோ ஷிஃப்ட் முடிச்சுட்டு நைட் ஒரு 1:00, 2:00லாம் நாங்க வீட்டுக்கு போவோம். ஸோ அப்போ வந்து எனக்கு பெருசா தெரியல. அந்த டைம்ல பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்த மாரி இருந்துச்சு. பட் அப்பயுமே நான் ஜாலியா பேசிட்டு அப்படி ஏன்னா புது கண்ட்ரி, புது பிளேஸ்ன்றனால அந்த ஒரு ஹைப்மே ஒரு 8 மந்த்ஸ்க்கு குறையவே இல்ல. ஒரு புது கண்ட்ரின்ற ஒரு ஹைப் குறையவே இல்ல. ஸோ அது அப்படியே இருந்துட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நடுவுல வால்மார்ட் கிடைச்சது. ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஹார்ட் ஜாபா இருந்தது. அண்ட் நெறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வால்மார்ட்ல வொர்க் பண்ணுவாங்க. ஸோ அங்க வந்து ஜாப் வந்து எங்களுக்கு ஜாலியா இருக்கும் அப்படின்ற மாரி ஓகே நம்மளும் ட்ரை பண்ணலாம்னு சொல்லி நான் சும்மா அப்ளை பண்ணி வச்சிருந்தேன். அரவுண்ட் மே கிடைச்சது. ஸோ அதனால இங்க ஒரு 10 ஹார்ஸ், இங்க ஒரு 10 ஹார்ஸ் வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்குமே ஓகே பேலன்ஸ்ல ஒரே பிளேஸ்ல இல்லாம இன்னொரு பிளேஸ்ல வொர்க் பண்ணணும்னு. ஸோ அதுக்கப்புறம் 8 மந்த்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க டொரண்டோ மூவ் ஆனேன். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ட் ஜெனரலா ஐ மீன் லைக் what do you do right now? ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு டாப் 5 பேங்க்ஸ்ல வந்து பிசினஸ் அனலிஸ்ட்டா இருக்கேன். ஸோ அது எதுக்கு கீழ வரும் அப்படின்னா கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் கவர்னன்ஸ் கீழ வரும். ஸோ நான் ஆல்ரெடி சென்னையில நான் பண்ணிட்டு இருந்த அதே வொர்க் தான். பட் அங்க இருக்கிறதோட ப்ராசஸ் வந்து இங்க கொஞ்சம்
மேபி கம்மியா இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அங்க எனக்கு ப்ராசஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்க மாரி இருந்துச்சு. இங்க எனக்கு கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. அண்ட் வொர்க் லைஃப் பேலன்ஸுமே வந்து சென்னையோட இங்க ரொம்பவே உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். ஸோ அங்க வந்து ஷிஃப்ட்ஸ் இருந்தாலுமே எக்ஸ்ட்ரா நான் வொர்க் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் அங்க ஆல்ரெடி இருக்கும். ஏன்னா அங்க அந்த டார்கெட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அண்ட் வந்து எஸ்எல்ஏல நான் டாப் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த மாரி நெறையா இருந்தனால மோர் தென் நெறைய வொர்க் ஹார்ஸ் எனக்கு ரொம்ப இருந்துச்சு. இப்ப நான் இங்க வொர்க் பண்றது எனக்கு பெருசா தெரியவே தெரியாது. எனக்கு வொர்க் ஃப்ரம் ஹோம் தான் நான் இருக்கேன். பட் அட் த சேம் டைம் என் ஷிஃப்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களே நீங்க வந்து ஏன் லாகின் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் கேட்பாங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா நீங்க வொர்க் ம். பண்றீங்க அப்படின்னா அண்ட் இப்போ நான் வந்து கான்ட்ராக்ட் மூலியமா தான் இந்த ஜாப்ல இருக்கேன். ஸோ எதுவுமே இது கான்ட்ராக்ட் தான். ஃபுல் பெர்மனன்ட் கிடையாது. ஃபுல் டைம் ஓகே. கான்ட்ராக்ட் அப்படின்றதுனால எனக்கு ம். ஹவர்ஸ்ல தான் பே பண்ணுவாங்க. ஹவர்ஸ்ல ஓகே. பே பண்றது அப்படின்றனால, இப்ப நீ எக்ஸ்ட்ரா வொர்க் பண்ணா நீ அத என்கிட்ட சொல்லு. அதுக்கு நான் உங்களுக்கு பே ம். பண்ணணும். நீ சும்மா வொர்க் ம். பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க ம். சொல்லுவாங்க. ம். அண்ட் ஸோ அங்க இருந்தத விட இங்க அந்த வொர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்க எனக்கு ரொம்பவே ஈஸியா நான் விஷுவலா பார்க்குறேன். அண்ட் Okay. ஃபீலும் பண்றேன். What kind of pay? I mean, like, though it is a contract employee, what kind of pay scales are? ஓகே. ஸோ கான்ட்ராக்ட்ல 2 கான்ட்ராக்ட்ஸ் இருக்கு சார். ஒண்ணு வந்து கான்ட்ராக்ட் ஃப்ரம் ஏஜென்சி, ஒண்ணு கான்ட்ராக்ட் ஃப்ரம் டைரக்ட் கம்பெனி. ஸோ நீங்க டைரக்ட்டா கம்பெனிக்கு வரும்போது உங்களுக்கு பேமெண்ட் வந்து ஃபுல் டைம்க்கு என்ன குடுக்குறாங்களோ, அதே பேமெண்ட் இங்க இருக்கும். பட் உங்களுக்கு டாக்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். சம்டைம்ஸ் டாக்ஸே இருக்காது. அதாவது டைரக்ட்டா கம்பெனிலருந்து கான்ட்ராக்ட்ல போறோம் அப்டின்னா. அண்ட் இப்போ Mm-hmm. நான் போறது வந்து ஏஜென்சி மூலியமா. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க ரெக்ரூட்டரா இருக்காங்க. ஸோ அவங்க மூலியமா அதாவது கம்பெனி ஏஜென்சி மூலியமா பீப்பிள ஹையர் பண்ணும். ஹையர் பண்ணிட்டு Mm. இப்போ கம்பெனி ப்ரொஃபைல்லயே நாங்க செக் பண்ணும்போது வந்து Mm. ஏஜென்சி ஸ்டாஃப் தான் எங்க பேர் இருக்கும். பட் நாங்க Okay. வொர்க் பண்றது அந்த கம்பெனிக்கு தான். ஸோ Okay. இப்போ இங்க நான் இருக்கும்போது வந்து என்னோட பே ரேட் வந்து இப்போ நார்மலா இப்ப இங்க பே ஸ்ட்ரக்சர் இருக்கும்ல. ஸோ அதே மாரி பெர் ஹார்க்கு இவ்வளோன்றனால ஃபுல் டைம விட ஒரு ஒரு 75% கம்மியா தான் இருக்கும். Oh, ஏன்னா 75%. கம்மியா தான் இருக்கும். ஏன்னா Mm. நடுவுல வந்து ஏன்னா கம்பெனிஸ்மே ஃபுல்லா அவங்கள ஹையர் பண்ண முடியாது. அண்ட் எக்ஸ்பென்ஸ் அதிகமாகும் அப்படின்றனால தான் ஏஜென்சி கிட்ட போறாங்க. அண்ட் ஏஜென்சியுமே எங்கள ஏன்னா இப்போ எங்களோட எல்லா விஷயங்களும் ஏஜென்சி தான் பார்க்கணும் அப்படினால ஒரு சார்ஜஸ் எடுத்துப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு அமௌண்ட் வரும். ஸோ Mm. அப்படின்றனால கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். பட் இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து இங்க ஜாப் அதாவது ஃபுல் டைம் கிடைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ Mm. அந்த நாள வந்து இப்போ வந்து இது பெருசா தெரியாது. ஏன்னா இப்ப எனக்கு சில அட்வான்டேஜஸ் இருக்கு. எனக்கு பே கொஞ்சம் கம்மியா இருந்தாலுமே, அட்வான்டேஜஸ் மாரி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு டியர் 1லயே வந்துரும் என்னோட ப்ரொஃபைலு. Okay. பிஆர் பண்றதுக்கு அப்படின்னு. அண்ட் Mm. வொர்க் ஃப்ரம் ஹோம் கம்ப்ளீட்லி வொர்க் ஃப்ரம் ஹோம். அண்ட் Mm. விஷயங்களும் அண்ட் வொர்க் லைஃப் பேலன்ஸ் மாரி நெறையா தான் எனக்கு அதிகமா தான் இருக்கும். ஸோ அதனால குடுக்குற பேக்கு இட்ஸ் குட். பட் இப்ப நான் ஃபுல் டைம் கன்வெர்ட் ஆனேன் அப்படின்னா, என்னோட பே வந்து இன்னுமே நல்லா இருக்கும். பட் அதுக்கு வந்து இவங்க ஏன் இங்க வந்து இந்த ஏஜென்சி அதிகமா சூஸ் பண்றாங்க அப்படின்னா, நெறைய பேர் ஜாயின் பண்றாங்க. பெட்டர் ஆப்ஷன் கிடைச்சோனே வேற கம்பெனிக்கு போயிடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கனால, Okay. அதுவுமே லைட்டா இவங்க ஏஜென்சி மூலியமா ஹையர் பண்ணி கான்ட்ராக்ட்ஸ்ல வச்சுட்டு, நல்லா Mm. பெர்ஃபார்ம் மோர் தென் எனக்கு தெரிஞ்சு நெறைய பேர்ட்ட நான் இதுக்கு முன்னாடி வொர்க் பண்ணவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னது என்னன்னா, நாங்களுமே ஸ்டார்ட்டிங் வந்து ஒரு 1 இயர், 1 1/2 இயர் கான்ட்ராக்ட்ல தான் இருந்தோம். Mm. அதுக்கப்புறம் தான் டிரான்சிஷன் குடுத்தாங்க. அப்படின்ற ஒரு Mm. விஷயம் சொல்லுவாங்க. ஸோ இப்ப எனக்குமே வந்து ஒரு யா So, நீங்க full time கன்வெர்ட் ஆனீங்கன்னா, what will be your pay? Approximately என்ன pay? What will be your? சோ இப்போ இதுல அமௌண்ட் சொல்றதுல ஒண்ணும் இல்ல. சோ இப்ப எனக்கு வந்து அரவுண்ட் $18 நான் வாங்கிட்டு இருக்கேன் பெர் ஹார்க்கு. இப்போ Mm. நான் ஃபுல் டைமா கன்வெர்ட் ஆறேன் அப்படின்னா வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் திங் எனக்கு கிடைக்க வேண்டியது எனக்கு ஆஃபீஸோட பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். Mm. பெனிஃபிட்ஸ் நெறைய இருக்கு. ஸோ இப்போ எனக்கு இன்சூரன்ஸ்லாம் குடுக்க மாட்டாங்க. அதாவது Mm. இன்சூரன்ஸ் எனக்கு வராது. ஸோ அந்த மாரி Mm. விஷயங்கள்லாம் இருக்கும். பட் அதெல்லாம் Mm. போடணும்னா அந்த மாரி பெனிஃபிட்ஸ் இருக்கும். அண்ட் என்னோட பே ரேட்மே அரவுண்ட் எனக்கு ஒரு 45 டூ $60க்குள்ள வந்து எனக்கு பே ரேட்மே சேஞ்ச் ஆகும். ஸோ டிராஸ்டிக்கா ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசன்க்காக தான் வந்து கான்ட்ராக்ட்ஸ்லயே இவ்வளவு நாள் இருக்கிறோம். அதாவது வந்து right now you're approximately drawing around 3,000 Canadian dollars. The moment you get into the normal pay ஆச்சுன்னா it will be 12,000, 10 to 12,000. ஸோ அப்பயுமே இங்க இன்னொரு விஷயம் இருக்கு சார். அது என்ன அப்டின்னா, இப்போ நான் ஃபுல் டைம் கன்வெர்ட் ஆனேன் அப்டின்னா, என்னோட டாக்ஸ் பெர்சன்டேஜ் இன்னும் அதிகமாகும். Mm. ஸோ Correct. எனக்கு ஈவன் தோ என்னோட இன்கம் அதிகமா இருந்தாலுமே நான் டாக்ஸ் அதுல நெறைய கட்டிருவேன். ஸோ இப்ப நான் Correct. கான்ட்ராக்ட்னால பெருசா டாக்ஸ் கட்ட மாட்டேன். பட் இதுலயே இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, அந்த ஃபுல் டைம் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ். அதாவது Mm. கம்பெனி மூலியமா அவங்களுக்கு வந்து Company. டாக்ஸ் ரொம்ப கம்மி. பட் இதே பேவ அவங்க டைரக்ட்டா கையிலேயே வாங்கிடுவாங்க. டாக்ஸ் இல்லாம. Mm. பெரிய Mm. டாக்ஸ் இல்லாம. Good, good. அது Okay. So, if somebody is looking at Canada, because இதுல ஒரு பெரிய ஒரு ஆல்வேஸ் கனடால இது வந்து நான் மாஸ்டர்ஸ் டைரக்டா யூனிவர்சிட்டிக்கு போலாமா இல்ல 2 இயர்ஸ் ஏன்னா பிகாஸ் 2 இயர்ஸ் போஸ்ட் கிராஜுவேட் பண்ணாதான் யூ வில் கெட் அ 3 இயர்ஸ் போஸ்ட் ஸ்டடி ஒர்க் ஓகே 1 இயர் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் ஒன்லி 1 இயர் அந்த 1 இயர்க்குள்ள வித்தின் 1 இயர்க்குள்ள யூ வில் ஹேவ் டு கெட் ஆல் திஸ் திங்ஸ் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் லுக் ஃபார் அ 2 இயர்ஸ் போஸ்ட் ஸ்டடி ஒர்க் ஆக்சுவலா ஸோ ஹவு டு யூ சி தட் ஒரு கிறிஸ்பா சொல்லணும்னா somebody is ம். looking at Canada அப்படின்னா ஐ மீன் பிகாஸ் ஐ ஆல்வேஸ் சே இஃப் யூ ஆர் லுக்கிங் அட் ரிசர்ச்சா பண்ணணும்னு போறீங்கன்னா
then go for the university, because a lot of people after going to university also they come to the college for the practical things kaga. So what is your thought on that actually? ஸோ நானுமே ஃபர்ஸ்ட் மாஸ்டர்ஸ் தான் சார் போக ட்ரை பண்ணேன். ஸோ எனக்குமே அப்ப பெருசா எனக்கு அவேர்னஸ் இல்ல. ஸோ மாஸ்டர்ஸ் படிச்சா Mm, 1 இயர் படிச்சாலே ஒரு 3 இயர்ஸ் வொர்க் பெர்மிட் குடுப்பாங்க அப்டின்ற ஒரு அவேர்னஸ் இல்ல. ஏன்னா அப்போ mm, வந்து அதான் பெருசா அவேர்னஸ் இல்ல. யாருமே சொல்லல. பட் இங்க வந்ததுக்கு அப்புறமா எனக்குமே இப்ப நான் யாராவது என்கிட்ட கேட்கும்போதுமே நான் வந்து, நீங்க ஆல்ரெடி பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு தான் நெறைய பேர் வரீங்க. ஸோ அப்படி வரீங்க அப்டின்னா நீங்களும் மாஸ்டர்ஸ் எடுக்கிறது தான் பெட்டரா இருக்கும் உங்களுக்கு. நீங்க அரவுண்ட் நீங்க 2 இயர்ஸ்க்கு பே பண்ண போறத இங்க ஒரு 1 இயர் இல்ல 1 1/2 இயர்ஸ்க்கு தான் பே பண்ண போறீங்க. சேம் அமௌண்ட் தான். mm, பட் நீங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி எந்தெந்த காலேஜஸ்லாம் அத குடுக்குது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும்னு இருந்துச்சு. அண்ட் ரீசென்ட்டா எனக்கு தெரிஞ்சவங்க இங்க இருக்கவங்க மூலியமாவே நான் கேட்கிறதுமே, அவங்களுமே நாங்களுமே 1 இயர் 1 1/2 இயர், அதாவது 1 இயர்ன்றது பிளஸ் ஒரு 4 மந்த்ஸ் என்னமோ வருது. 3 செமஸ்டர் என்னமோ வருது. ஸோ அதனால mm, ஒரு யாஹ் ஸோ 1 1/2 இயர் அந்த மாரி வருதா? ஸோ அவங்களுமே வந்து நாங்க 1 1 1/2 இயர் தான் படிச்சோம். இப்ப நாங்க வொர்க் பெர்மிட் எங்களுக்கு 3 இயர்ஸ் குடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயம் வரும்போது தான், ஓகே அப்ப நானுமே இத பண்ணியிருக்கலாம்ல அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு. அண்ட் யோசிச்சு mm, பார்க்கும்போது வந்து இப்ப நான் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணேன் அப்படின்னா, இப்ப நான் இன்டர்வியூல கூட நீங்க என்ன போஸ்ட் கிராஜுவேட் பண்ணீங்க அப்படின்ற ஒரு விஷயம் என்ன கேட்கல. என்னோட mm, mm, எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு இந்த வேலைய வாங்கி குடுத்துச்சே தவிர, நான் இங்க வந்து படிச்சது எனக்கு இந்த ஜாப்ப mm, வாங்கி குடுக்கல. டூ பி ஃபிராங்க் அதுதான் mm, மேட்டர். சோ இப்போ mm, நான் மாஸ்டர்ஸ் எடுக்கிறவங்ககிட்ட நான் சொல்றதுமே, நீங்க பேக் ஹோம்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு என்ன இருக்கோ, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டடாவே வந்து படிங்க. நீங்க கெரியர் அது அது good. அது மூலியமா பண்ண போறீங்க அப்டின்னா. அப்படி நீங்க இல்ல நான் வேற கெரியர் சேஞ்ச் பண்ண போறேன் அப்டின்னா ஓகே. பட் அதே கெரியர்ல போறோம் அப்டின்னா, சும்மா ஒரு ரேண்டமா நான் கோர்ஸ் இங்க வர்றதுக்காக கோர்ஸ் எடுக்கிறேன். நான் அதுக்கப்புறம் வந்து இது ரிலேட்டடா எடுத்துக்கிறேன்னு சொல்றதுக்கு, இதுக்கு ரிலேட்டடா கோர்ஸ் எடுத்தா அட்லீஸ்ட் ஏதோ ப்ரொஃபைல் செக் பண்ணி பார்க்கும்போது ரேட்டடா இருக்கும். ஒரு கொஞ்சம் அது ரிலேட்டடா தான் Correct. படிச்சிருக்காங்க அப்டின்ற ஒரு விஷயம் இருக்கும். சோ அது மாரி தான் சார் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் மாஸ்டர்ஸ்க்கு மேபி வேல்யூஸ் அதிகம். எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தரும் மாஸ்டர்ஸ் தான் படிச்சாரு. பட் இனிஷியலா ஸ்டார்ட்டிங் அவருக்கு ஜாப் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. பட் மாஸ்டர்ஸ் Mm. படிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே வந்து நெறைய, அதாவது ஜாப் ஃபில்டர்ஸ்ல வந்து அவர் ப்ரொஃபைல் வந்து செலக்ட் ஆகுறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கும். Thank you, Naresh. Thanks for such a valuable info, actually. அதாவது வந்து நீங்க university offers masters actually. I mean, like, colleges offer postgraduate diploma, and நீங்க வந்து இப்ப there are some rules are saying not everywhere, அதாவது இந்த எல்லா காலேஜஸ்ல இருந்து வர போஸ்ட் கிராஜுவேட் வந்து doesn't comes with the work, I mean post study work. ஸோ அதை ஒரு வாட்டி செக் பண்ணிருங்க. கனடாவை பொறுத்த வரைக்கும் கனடாவில் again one more biggest thing is அந்தந்த ப்ராவின்ஸ், அதாவது ஸ்டேட்னு நம்ம சொல்றோம், அங்க ப்ராவின்ஸ்னு சொல்லுவாங்க, அதுக்குன்னு ஒரு அலோகேஷன் இருக்கு, விசா அலோகேஷன். நவ தே ஹவ் டன் இட் ஆக்சுவலா. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டு பிஃபோர் டேக்கிங் அ கால் ஃபார் கனடா, கோ ஹெட் அண்ட் டேக் அ நோன் டிசிஷனா எடுங்க. தேங்க்யூ, சச் அ வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் நரேஷ், ஃபார் தேங்க்ஸ் ஃபார் ஸ்பெண்டிங் யுவர் டைம். தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் ஆல் த, ஐ மீன் லைக் டேட்டாஸ், வாட் எவர் த பாசிபிள் திங்ஸ் ஆக்சுவலா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். Thank you, sir. Thank you for the opportunity.